अपनी दोस्त कौन भला दुनिया में எத்தினி கோடி நீ வச்சிருந்தாலும் சரி, ஒரே ஒரு புடி மண்ணு கூட உன் கூட வராது. எடுக்க முடியுமா? எடுத்து போக முடியுமா? எடுத்து போன உண்டா இந்த உலகத்துல? என்ன வரும்போது எதையும் எடுத்துன்னு வரல, போகும்போது மனிதனால எதுவும் எடுத்து போக முடியாது. வாழறதுக்கு இறைவன் வகுத்து கொடுத்துக்கிறான். இதை பகிர்ந்து வாழ கத்துங்க, இன்பமா வாழ்வீங்க. ஆனா தனக்கே சொந்தம்னு வாழ்ந்து இரும்பு பட்டியல போட்டு கூட்டினா கூட உங்களுக்கு உபயோகமற்று போகும். உங்களுடைய மரணத்துல ஒரு சோடா வாங்கி ஊட்ட கூட குடிக்க முடியாத நிலை வரும். அதனால கொடுத்து பழங்க. அந்த அன்பு உங்களை காப்பாற்றும், அந்த தர்மம் உங்களுக்கு நிலை நிற்கும். நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் பழிக்காது. கோடி கோடியா வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வச்சுட்டு கொடுக்குறேன். கட்சியில இல்லாத நான் பணக்காரங்க, நான் இதே யாரா பணக்காரன்? கடவுள் ஒத்தனை தவிர இந்த உலகத்துல ஏகணும் பணக்காரன் கிடையாது. நீ பணக்காரன் உங்க வீட்டுல, பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன், பக்கத்து தெருவில் அவனை விட பணக்காரன். அப்புறம் யாருதான் இங்க பணக்காரன்? தாய் தகப்பன ஒரு மூலையில ஒதுக்குனீங்கன்னா நீ மண்ணுல வாழறதே வேஸ்ட். ஏன்னா நீ இன்னைக்கு என்ன செய்ய அதை நாளைக்கு உன் பிள்ளைங்க செய்ய போதும். காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனா 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் வாழுது. உழுந்து உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை 10 வயசுல செத்து போறான், 5 வயசுல செத்து போறான், 50 வயசுல செத்து போறான். இது என்ன கடவுள் கொள்றாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள். உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. அதுக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ள நிக்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு இது நடக்கும். ஆனா கடவுள் வழிபாடு நடக்காது. கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனாதான் கடவுள் வழிபாடு. तू अगर संग है जिंदगी हर कदम एक नई जंग है, जिंदगी हर कदम एक नई जंग है. आंसू नहीं मोती है ये, पलकों से ये टूटे नहीं, कम हो कभी ना हौसला, धीरज कभी छूटे नहीं, दुख दर्द से दिल हार के आंसू से दामन भिगोना ना. कौन भला दुनिया में माँ की जगह ले सका, कोई कहते क्या होती है माँ. தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொல்ல முடியாதுடா. அதுக்கு சாட்சி கர்ணன்டா. நான் சொன்னா கர்ணன் மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது, கர்ணனை மட்டும் கொல்ல முடியல. கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல, அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுடா, நீ கொன்னுட்டேன்னு புலி நிக்குது அப்படின்றான்.